வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால வெளியான ஒரு சூப்பரான மர்டர் மிஸ்ட்ரி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பேரை நான் கீழே கொடுக்குறேன். அது மூலியமா படத்தோட பேரை நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நிறைய பேர் சேர்ந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கல்யாணம் பண்ண ஜோடி இருக்காங்கல்ல, கடைசி 2 நாளா மிஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்ப பையனோட அப்பா இருக்காருல, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப எல்லா டிவி சேனல்லையும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேரு சந்துரு அப்படின்றது, பொண்ணோட பேரு ஜனனி அப்படின்றது. ஜனனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதனால மேல் இடத்துல இருக்க ஆபீசருக்கு பிரஷர் ரொம்ப அதிகமாகுது. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்டேஷன்ல தான் ஜனனியும் வேலை பார்த்திருக்காங்க போல, எப்பதான் கண்டுபிடிப்பீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆனா சீனியர் இருக்கார்ல, நீங்க மத்த வேலையை கவனிச்சுக்கோங்க, இந்த வேலையை நான் வேற யார்கிட்டயாவது தரேன், ஏன்னா பிரஷர் தாங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரும் ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. 2 பேரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவங்களும் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. சரி விடுறேன், இங்க இருந்து ஓடி போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் பயந்த மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, கன்னை வச்சு இவங்க 2 பேரோட கதையை முடிச்சிடுறாரு. ஆக்சுவலா பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க, அதனாலதான் இவர் காலி பண்ணிடலான்ற மாதிரி 2 பேரோட கதையும் முடிக்கிறாரு. இப்ப சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. உடனே வாங்கன்ற மாதிரி சீனியர் கூப்பிடுறாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் மேல மரியாதை வச்சிருப்பாரு. சரி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் நார்மலா பேசுறாரு. இப்ப சீனியரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. சீனியர் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் மத்த கேஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால இந்த மிஸ்ஸிங் கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து விசாரணை வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. ஜனனி மிஸ் ஆகுறாங்க பாத்தீங்களா, ஜனனியோட அக்கா ஹஸ்பண்டும் இந்த இடத்துல தான் வேலை பார்க்கறாரு. அவர் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்க்கறாரு. பேரு சுரேஷ் அப்படின்றது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, சுரேஷை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கான்ஸ்டபிளும் சுரேஷை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. வந்த சுரேஷ் கிட்ட உட்காருங்கன்ற மாதிரிலாம் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்க, அது மூலியமா தான் நான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. சரி எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சுரேஷும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்றதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுரேஷை பொறுத்த வரைக்கும் ஹரீஷ்னு ஒரு தம்பி இருப்பாரு. அவர்கிட்ட இருந்து தான் பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹரீஷ் வேலை வெட்டிக்கலாம் போல, எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிப்பாரு. இந்த இடத்துக்கு சந்துருவும் வராரு. சந்துருவோ இவங்க கேங்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. சந்துருனா யாருன்னா ஸ்டார்டிங் காணாம போன நபர் தான். இப்ப அவர் தான் இவங்களுக்கு பில்லெல்லாம் பே பண்றாரு. எதுக்காக இப்படி குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறீங்க, ஏதாவது வேலைக்கு போலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க அட்வைஸ்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. அதனால சந்துருவா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் வேலைக்கு போறான்ல, அதனால தான் நமக்கு அட்வைஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி சந்துரு போனதுக்கு அப்புறம் சந்துருவை திட்டிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹரிஷ் உருப்படாம இருக்கார்ல, இதை நினைச்சு சுரேஷ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு ரமா அப்படின்றது. ஹரிஷ்க்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம், அது மூலியமா பொறுப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமாங்க பண்ணிடலான்ற மாதிரிலாம் ரமா சொல்லிட்டாங்க. உன் தங்கச்சி தான் பண்ணி வைக்கலான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் தங்கச்சி கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா, கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கஷ்டம்னு எனக்கும் தெரியும், நீ பேசுற விதத்துல பேசிப்பாரு, அவ ஓகே சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ ஓகே சொல்லிட்டானா சொத்து வெளியெல்லாம் போகாது, நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்ற மாதிரி ரமா ஏத்துக்கிறாங்க. பிரசன்ட்ல தான் ஜனனி கான்ஸ்டபிள். இந்த டைம்ல கான்ஸ்டபிளா இருக்க மாட்டாங்க, வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. இவருமே மாமனாரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப பொறுமையா 2 பேருமே சேர்ந்த மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் ஜனனிக்கு கல்யாணம் பண்ண போறீங்கல்ல, என் குழந்தைக்கே கட்டி கொடுங்கன்ற மாதிரி ரமா சொல்றாங்க. பேரண்ட்ஸ்க்கும் இது ஓகேவா தான் படுது. ஜனனிக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஜனனி, ஹரிஷை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சட்டுன்னு ஜனனியோட முகம் மாறிடுது. ஏன்னா ஹரிஷை சுத்தமா இவங்களுக்கு பிடிக்காது. இதை தாண்டி இவங்க வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல, அதனால தான் என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க. இப்ப என்ன என்னோட கல்யாணத்துக்கு அவசரம், இப்பெல்லாம் ஒன்னும் அவசரப்பட வேணான்ற மாதிரி சொல்றாங்க. பொறுமையா தான் பண்ண போறோம், உனக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க இப்போதைக்கு ஓகே சொல்லி வைப்போன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சந்துரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் ஜனனி கிட்ட இருந்து போன் கால் வருது. சந்துருவா நீங்க விளையாடுங்க, நான் வந்துடுறேன்ற மாதிரி போன் பேசுறதுக்காக வெளியே போயிடுறாரு. இவன் என்ன அடிக்கடி போன் பேசுறதுக்காக வெளியே போறான், லவ் கிவன் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஜனனி இருக்காங்கல்ல, வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கிறத பத்தி சொல்றாங்க. சீக்கிரமா வீட்டுல நம்ம லவ் மேட்டரை சொல்லி ஆகணும், நம்ம இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சந்துரு கிட்ட சொல்றாங்க.
அதே சமயம் சுரேஷ் இருக்கார்ல, ஹரிஷ்க்கு ஜனனி போட்டோவை அனுப்பிடுறாரு. கல்யாணம் பண்ண உனக்கு ஓகேவான்னு கேக்குறாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா அந்த போட்டோவை பாக்குறாரு. சந்துருவும் ஜனனிய வெளியே வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுல லவ் மேட்டர் சொல்றதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சந்துருவை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. அதே மாதிரி ஜனனி வீட்டுல கேஸ்ட ரொம்ப பாப்பாங்க. கண்டிப்பா வீட்டுல வந்து பேசினா ஏத்துக்க மாட்டாங்க. உங்களை ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டை சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்க வச்சு இவர் தாலியெல்லாம் கட்டிடுறாரு. இந்த சமயம் தான் ஜனனிக்கு ட்ரைனிங்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ட்ரைனிங் டைம் உன்னை மிஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சந்துரு கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப 6 மாசம் இவங்களுக்கு ட்ரைனிங்லாம் நடக்குது. அதே மாதிரி போஸ்டிங் கிடைச்சிருது. மாமா மேல் இடத்துல எல்லாம் பேசியிருப்பாரு. அவர் ஸ்டேஷனுக்கே வர வச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் ஸ்டேஷனுக்கே வர வச்சிடுறாரு. இப்ப போய் தட்டை மாத்திக்கலான்ற மாதிரிலாம் மாமா யோசிக்கிறாரு. இப்ப மாமா இருக்கார்ல, ஹரிஷை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் தட்டை மாத்திக்கலாம் ஜனனி அப்பா சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இப்ப தட்டை மாத்துறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஜனனி இருக்காங்கல்ல, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் விருப்பம் இல்ல? ஹரிஷ் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதனால இல்ல, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேன்னு கேட்கும் போதுதான் மறைச்சிருக்க தாலியை வெளியே எடுத்து போடுறாங்க. என்ன தாலியெல்லாம் கெட்டிட்டு வந்திருக்கான்ற மாதிரி பேரண்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க. அவர் வேற கேஸ்ட்ன்றதும் தெரிய வருது. அப்பா இருக்கார்ல, அந்த பையனை வீட்டுக்கு கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா, உங்களை நம்பி நான் கூட்டு வர மாட்டேன், நீங்க ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஜனனி சொல்லிட்டாங்க. அப்பா மேல அவ்வளவு நம்பிக்கையா? சரி போட்டோவாது காட்டு, நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஜனனியோ போட்டோவெல்லாம் எடுத்து அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க மாமாக்கு பயங்கரமா கோவம் வருது. போட்டோவை பாக்குற ஹரிஷ் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு. என் ஃப்ரெண்டை தான் இவ கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த அண்ணனும் சரி ஜனனியோட ஃபேமிலியும் சரி கேஸ்ட ரொம்ப பாப்பாங்க. வேற கேஸ்ட் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, இதனால எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாம சுரேஷ் இருக்கார்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டு படிக்கட்டை நான் மிதிக்க மாட்டேன், ரமா வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரமாவும் இங்க இருந்து ஹஸ்பண்ட் கூட கிளம்பிடுறாங்க. இப்ப ஜனனி அப்பாக்கு பயங்கரமா கோவம் வருது. என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. விட்டா அவன் கூட போயிட வாய்ப்பு இருக்குல்ல, உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன்ற மாதிரி வேகமா ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. இவங்களுமே கதவை தரங்கன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் லாக் பண்ணி வச்சு மனசை மாத்திரலாம் அப்படின்ற மாதிரிலாம் மாமா பிளான் போட்டுட்டு இருக்காரு. இது எல்லாமே இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துருது. இன்ஸ்பெக்டரும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டரும் ஜாதி பார்க்காம லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாரு. யோ, இந்த காலத்துல போய் ஜாதியெல்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல, 2 பேர் ஆசைப்படுறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ உன்னோட மாமனாருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வையே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப மாமனார் இருக்கார்ல, பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அதே சமயம் இந்த இடத்துக்கு சந்துருவையும் இந்த இன்ஸ்பெக்டர் வர வச்சிடுறாரு. இவங்க முன்னாடியே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. 2 பேருமே மாலையை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. 2 பேருமே இந்த இடத்துல மாலையெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவனே தெரியாது, இதுக்கப்புறம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 2 பேரையும் ஆசீர்வாதம்லாம் வாங்க வைக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு பொறுமையாவே வான்ற மாதிரி ஜனனி கிட்ட சொல்லிட்டாரு. ஜனனியும் சந்துருவும் சேர்ந்த மாதிரி ஹனிமூனுக்காக வெளியெல்லாம் போறாங்க. இப்ப சந்துருவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இங்க இருக்க கான்ஸ்டபிள் கேட்கிறாரு. என் பையன் 2 நாளா காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காணுமா? ஹனிமூனுக்காக போயிருப்பாங்க, சீக்கிரமா வந்துருவாங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. அப்படி இல்ல, அவன் எங்க இருந்தாலும் சரி நடுவுல எனக்கு கால் பண்ணி பேசுவான், 2 நாளா கால் பண்ணி பேசல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, ப்ளீஸ் கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல போறாரு. இது எல்லாத்தையும் ஒரு மீடியா பர்சன் கவனிக்கிறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் தலையிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு பாத்தீங்களா, அதுல இருந்து வேற கேஸ்ட்ன்ற எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே மீடியா பர்சன் நோட் பண்ணி வைக்கிறாரு. இதை நம்ம வெளியே கொண்டு வந்தா பெரிய நியூஸா மாறும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் வெளியே கொண்டு வந்துடுறாரு, பெரிய இஷ்யூவா இதை மாத்திடுறாரு. இப்படிதான் ஸ்டார்டிங் சீன் நடந்த மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ இருக்கார்ல, சுரேஷ கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. சார், கோவம் இருந்தது உண்மைதான் சார், அந்த கோவத்தெல்லாம் நான் மறந்துட்டேன்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு சில தகவல்லாம் கிடைக்க வருது. அதாவது அவங்க கடைசியா பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இவர் கேட்டு பாக்குறாரு. அப்பா இருக்கார்ல, மாப்பிளைய கூப்பிட்டு வீட்டுக்கு வாமா, எதுனாலும் நம்ம பேசிக்கலாம், நம்ம முன்ன மாதிரி இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சரிப்பா வரன்ற மாதிரி பொண்ணு சொல்லியிருப்பாங்க. சோ 2 பேருமே அங்க போயிருக்காங்க. அங்கதான் ஏதோ நடந்திருக்குன்னு யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. குப்பெல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல. இவர் பாட்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் போடுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவரை கிராஸ் பண்ணி தான் ஹீரோவோட ஜீப் போயிட்டு இருக்கு. ஜீப்பை பாக்குற 2 பேர் பயத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜீப்பெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் 2 பேருமே வெளியே வராங்க. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள புந்து திருடுற வேலை எல்லாம் பாக்குறவனுங்க. அதனாலதான் போலீஸை பார்த்தோன்னா இவ்வளவு பயந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் ஜனனி அப்பாவோட வீடு இருக்கும். இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரை அவங்க 2 பேர் எங்கன்னு கேக்குறாரு. அவங்க 2 பேர் இங்கெல்லாம் இல்லன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அவங்க 2 பேர் காணோன்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு.
ரொம்ப நடிக்காதீங்க, 2 பேரையும் நீங்க தான் வர சொல்லியிருக்கீங்க, வந்தவங்களை என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. சார் நாங்க 2 பேருமே பேசி வர சொன்னது உண்மைதான், ஆனா அவங்க வரவே இல்ல சார், இதுதான் நடந்தது, நாங்க எதுவுமே பண்ணல சார், பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு கோபம் இருந்தது உண்மைதான், ஆனா அந்த கோபத்துக்காக கொலை பண்ற அளவுக்குலாம் நாங்க துணிய மாட்டோம், எங்க பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பதான் போன் கால் வருது, ஒரு தகவல் கிடைக்குது போல, நீங்களும் கூட வரணும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸை கூட்டு போறாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு தான் வந்திருக்காங்க. அந்த பகுதியில பார்த்தா 2 பேரோட பாடி கிடைச்சிருக்கு. வேற யாரும் கிடையாது, காணாம போன அந்த 2 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. இவங்க 2 பேருமே கொல்லப்பட்டு 3 நாளைக்கு மேல ஆயிருக்கு போல. இப்பதான் ஆளுங்க பாடியை பார்த்து தகவலை கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பேரண்ட்ஸ் இதை கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மாமாவும் இந்த இடத்துல கொஞ்சம் திருத்தர்னு முழிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யார் இந்த கொலையை பண்ணாங்கன்னு தெளிவா தெரியல. இவ்வளவு நாள் மிஸ்ஸிங் கேஸா இருந்தது இப்ப கொலை கேஸா மாறிடுது. யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கான்ஸ்டபிளும் இவருக்கு டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து தராரு. இவர் டீ குடிச்சிட்டு இருக்கும் போது 2 பேர் சண்டை போடுற சவுண்ட் இவருக்கு கேக்குது. அதாவது திருடங்க மாதிரி 2 பேரை காமிச்சாங்கல்ல, அவனுங்க 2 பேருக்குள்ள பங்க பிரிக்கிறதுல ஏதோ சண்டை போல, அப்படிதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்கார்ல, கூட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, பக்கத்துல தான் 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நீங்க இதுல ஏதாவது சம்பந்தப்பட்டீங்களான்னு கேட்கிறாரு. சார் நாங்களாம் எதுவுமே பண்ணல சார், எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இந்த 2 பேர் சொல்லிட்டாங்க. சரி இவனுங்க அவ்வளவுலாம் ஒர்த் இல்லன்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிளும் சொல்லிட்டாரு. சரி 2 பேருமே போங்கன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் எதிரதான் உட்காந்துட்டு இருக்காரு. அவரையும் ஹீரோ ஒரு பார்வை பாக்குறாரு. அவங்க 2 பேர் கடைசியா எங்க போனாங்கன்ற ஆங்கிள் விசாரிக்கிறாரு. ஒரு துணி கடைக்கு தான் போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த இடத்துல போய் சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப டீமோட ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கணும், இந்த நாள் ஃபுட்டேஜை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரின்ற மாதிரி அந்த கடைக்காரரும் உங்களுக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஃபுட்டேஜ்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. வெளியே போயிட்டு இருக்க 2 பேரை பைக்ல வந்த ஒரு நபர் கோவமா பார்த்துட்டு இருக்காரு. யார் இது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார் இதுதான் சார் சுரேஷோட தம்பி ஹரிஷ்ன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இவருமே பார்த்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜனனி சந்துருவை தான் கல்யாணம் பண்ணிருக்கன்னு சொன்னாங்கல்ல, இது தெரிஞ்சோன்னா ஹரிஷ் டென்ஷன் ஆகி சந்துரு கிட்ட பேசுறதுக்கு போயிருப்பாரு. சண்டை மாதிரி ஏற்பட்டிருக்கோம், அதுல ஹரிஷ் பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, என்னடா இப்படி அடி வாங்கியிருக்கன்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இதனால ஹரிஷ்க்கு இன்னும் கோவம் வந்துருது. பாட்டில வச்சு இவரோட மண்டையை அடிச்சு உடைச்சிடுறாரு. இந்த மாதிரி சண்டை நடக்கும் போது 2 கான்ஸ்டபிளுங்க வந்திருப்பாங்க. அண்ணனுமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, முதல்ல நிறுத்து, வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரிலாம் கூட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் இந்த கான்ஸ்டபிள் கவனிச்சிருப்பாரு. ஹரிஷ் அதுக்கப்புறமா ரொம்ப கோவமா இருந்திருக்கான்றது தெரிய வருது. அடிச்ச கோவம் வேற இருக்கு, அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த ஹரிஷ அமுக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹரிஷ் இருக்காருல, இவங்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காரு. எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்களும் துரத்திட்டு இருக்காங்க. இப்ப ஆளுங்களெல்லாம் ஏமாத்தி ஹரிஷும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹரிஷ் நினைக்கிறாரு. பார்த்தா பக்கத்துல தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. இவர் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாரு. 2 பேரையும் நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சரி எதுக்காக ஃபாலோ பண்ண அதை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். சந்துருவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு ஜனனி சொன்னாங்கல்ல, சந்துரு வேலை பார்க்குற இடத்துக்கு உடனே அவன் வந்துருவான். சந்துருவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். என்னை ஏமாத்திட்டுல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்கான். டே நாங்க எப்பத்துல இருந்தோ லவ் பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சந்துரு சொல்லிட்டாரு. ஆனா இவன் கேட்காம ஏடகடமா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அவ கூட நான் ஒன்னா இருப்பேன்டா, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்டு சந்துரு டென்ஷன் ஆயிடுறாரு. பதிலுக்கு இவனை போட்டு அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹரிஷ் தான் இந்த இடத்துல பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். இதுக்கப்புறம் ஜனனியை பத்தி ஏதாவது பேசின தொலைச்சிருவன்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் பார்ல ஃப்ரெண்டு கூட சண்டை நடந்திருக்கும். அதே மாதிரி அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சுத்தி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கும் போது இவன் கவனிக்கிறான். திரும்பி இவனுக்கு கோவம் வருது. அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். அவங்க 2 பேருமே துணி கடைக்கு வராங்க. நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதெல்லாம் இவனும் வாசல்ல இருந்து கவனிச்சிருப்பான். இருட்டினதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்பதான் சுரேஷ் கிட்ட இருந்து கால் வருது. எங்க இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றான். முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி வச்சிடாத, நீ முதல்ல அங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் சொல்றதுனால இவனுமே அங்க இருந்து கிளம்பி இருப்பான். நான் சத்தியமா உங்களை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் ஹரிஷ் சொல்லிட்டு இருக்கான். சரி அங்க இருந்து கிளம்பி எங்க போனேன்னு ஹீரோ கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் சார் போனேன், வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதே சமயம் அவங்க 2 பேரோட பாடி தான் கிடைச்சிருக்கும், போன் கிடைச்சிருக்காது. அதுல சந்துருவோட போனோட டவர் வேற ஒரு இடத்துல ஆக்டிவேட் ஆயிருக்கு. அந்த இடத்துல போய் அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலா கரும்பு ஜூஸ் போடுற ஒருத்தர் கிட்ட தான் அந்த போன் இருக்கு போல. கால் பண்ணி பார்த்து அவர்கிட்ட தான் போன் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த நபரை லாக் பண்ணிடுறாங்க. எப்படி இந்த போன் உங்ககிட்ட வந்தது, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அந்த திருடனுங்க 2 பேர் தான் சார் என்கிட்ட வித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவனுங்க 2 பேர் கொலை பண்ற அளவுக்குலாம் ஒர்த் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அவனுங்க தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஈரவும் அந்த கான்ஸ்டபிளை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2 பேரையும் கஸ்டடியில எடுத்துடுறாங்க. நீங்க தானே இந்த கொலையை பண்ணீங்க, போன் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, கீழே தான் போன் கிடைச்சது, நாங்க சத்தியமா தான் சொல்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேட்டாலும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இன்ஸ்பெக்டரும் கேஸ் எந்த அளவுல இருக்குன்னு கேக்குறாரு. சார் ஒரு 80% முடிஞ்சிருக்கும், உங்க ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. கண்டிப்பா வந்து பேசுறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோவும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதை பத்தி சொல்றாரு. இதுக்கப்புறம் நீங்க தான் சார் சொல்லணும், எதுக்காக 2 பேரையும் கொலை பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இது 2 பேரையும் நான் கொலை பண்ணனா, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான், நான் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தான், ஆனா கொலை பண்ணதும் நீங்க தான், நான் எவிடன்ஸ் இல்லாம ஒன்னும் உங்களை சந்தேகப்படல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொலை நடந்த ஸ்பாட்டை ஹீரோ அப்சர்வ் பண்ணாரு பாத்தீங்களா, அங்க ஒரு டயர் மார்க் இவருக்கு கிடைச்சிருக்கும். இது என்ன வண்டியோட டயர்ன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த வண்டி எல்லாத்தையும் இவர் ஃபில்டர் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி மொத்தமா 12 கார் இருந்திருக்கும். அதுல இவங்க ஸ்டேஷன்ல இருக்க ஒரு காரும் இருக்கும். அந்த காரை இன்ஸ்பெக்டர் தான் யூஸ் பண்ணுவாரு. சரி நம்ம எல்லா காரையும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த டைம் எல்லா காரும் எங்க இருந்திருக்குன்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறது. மீதி 11 காருமே வேற ஒரு இடத்துல இருந்திருக்குன்னு தெரிய வருது. இந்த போலீஸ் ஜீப் தான் எங்க போச்சுன்னு தெரியல. சோ இந்த இன்ஸ்பெக்டர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். அவரை பார்த்து விசாரிக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வீட்டுக்கு வந்தவருக்கு கன்ஃபார்மே ஆயிருக்கும். ஏன்னா அந்த பகுதியில ஒரு சாணம் இருக்கும். அதே சாணம் தான் இவரோட ஷூல ஒட்டி இருக்கும். கண்டிப்பா அந்த ஸ்பாட்டுக்கு இவர் வந்துட்டு போயிருக்காருன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இது மூலியமா இவர் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார், இதுக்கப்புறம் நீங்க பொய் சொல்லிலாம் தப்பிக்க முடியாது, எதனால இந்த விஷயத்த பண்ணீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இப்ப இவருமே நான் தான் பண்ணன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாரு. ஆனா ஒய்ஃப் கூட போதுமான டைமை இவர் ஸ்பெண்டே பண்ண முடியாது. எப்பவுமே வேலையை முடிச்சுட்டு லேட்டா தான் வருவாரு. இதனால ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சின்னதா ஆர்குமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு மேல இவங்க 2 பேருக்கு குழந்தை இல்ல. அது சார்ந்தும் ஒய்ஃபு கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இவர் தினமும் லேட்டா வந்துட்டு இருக்காருல, இவருக்கு வெளியே அஃபேர் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சந்தேகப்பட்டு பேசுறாங்க. ஏன் இப்படி தேவையில்லாம பேசுற அப்படின்ற மாதிரி இவரும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. இந்த சண்டையில ஒய்ஃபை பிடிச்சு தள்ளி விடுறாரு. ஒய்ஃபு கொஞ்சம் கீழே போய் விழுந்துடுறாங்க. நான் கோவப்பட்டு தள்ளி விட்டுட்டேன் சாரின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃபு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. அதான் சாரி கேட்டுட்டேன்ல வான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க எந்திரிக்காமையே இருக்காங்க. என்னதான் ஆச்சுன்னு பக்கத்துல போய் இவர் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஒய்ஃப் அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அவசரப்பட்டு ஒய்ஃபை சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ரொம்ப நேர்மையான ஆபீசர் தான், போய் ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படி ஒத்துக்கிட்டா சுத்தி இருக்கவங்க என்னென்ன பேசுவாங்கன்னு யோசிக்கிறாரு. என்னமோ பெரிய நேர்மையான ஆள் மாதிரி பேசினாரு. பார்த்தா ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் எல்லாம் பேசுற மாதிரி தோணுது. யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு மூட்டையில ஒய்ஃபோட பாடி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்க இவங்க 2 பேரும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பேரண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா பஸ் இந்த அளவுக்கு தான் போகும், இங்கே இறங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்களா மட்டும் இங்க இறங்கிக்கணும் போல. இவங்க 2 பேருமே நடந்தே போயிடலான்ற மாதிரிலாம் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காட்டுப்பகுதி வழியா தான் இவங்க 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பாடியை புதைக்கிறதுக்காக தோண்டிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே சவுண்ட் கேக்குது. அங்க என்ன சவுண்ட்ன்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜீப் நிக்கிறது தெரிய வருது. யாரோ தோண்டி புதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது இவங்க 2 பேருக்கு தெரியுது. ஆனா அவர் ஃபேஸ மூடி இருக்காரு. ஃபேஸ்ல இவங்களுக்கு தெரியல. இவங்களுமே வீடியோ மாதிரி எடுக்கலான்ற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எடுக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. இப்ப சட்டுன்னு வந்து இவங்க 2 பேரை தடுத்துட்டு இருக்காரு. இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமே, பேசியே புரிய வைக்கலான்றதுக்காக மாஸ்க் எல்லாம் ஓபன் பண்ணிடுறாரு. சார் நீங்களான்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் வேணும்ட்டே என்னோட ஒய்ஃபை சாவடிக்கல, இந்த மாதிரி தான் நடந்துருச்சு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வீடியோவை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா ஜன்னி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியே இவர் புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா போன் பறந்து போய் விழுந்துருது. இவர் கோவத்துல 2 பேரையும் பிடிச்சு தள்ளி விடுறாரு. அவங்க காயப்பட்டு கீழே விழுந்திருக்காங்க. இவருமே போனை தேடலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஆனா எங்க தெரியுமே போன் கிடைக்க மாட்டேங்குது. போன் எங்க தான் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. அப்பன்னு பார்த்து இந்த வழியா அந்த 2 திருடங்க வந்துடுறாங்க. இவர் தேடிட்டு இருக்க விஷயத்தையும் அவங்க 2 பேர் கீழே விழுந்திருக்கிறதையும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க மேல பெருசா கேஸ் எதுவுமே பதிவாகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன்,
இவங்க 2 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரோட பாடியும் டிஸ்போஸ் பண்ணிருங்க, இதை மட்டும் எனக்காக பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவனுங்க 2 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் கிளம்புறாரு. என் ஒய்ஃபை நான் வேணும்ட்டே சாவடிக்கல, அதே மாதிரி இவங்க 2 பேரை தள்ளி தான் விட்டேன், அதுலயே அவங்களுக்கு பலமான காயம் பட்டுச்சு, நான் இருக்கிற வரைக்கும் அவங்க சாகாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, ஒருவேளை இந்த 2 பேர் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதாவது அவங்க 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வருது. அதுல ஒரு விஷயத்தை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதாவது ஜனனி ரேப் செய்யப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் தான் தெரிய வருது. இவனுங்க 2 பேர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி 2 பேரையும் போட்டு அடிக்கிறாரு. சரி, சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவனுங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததா இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டாரு. நீங்க தானே ரேப் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. எது ரேப்பா? சத்தியமா நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே பண்ணலனா யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்லயும் இந்த கேஸ் பெருசா நிக்காது, இவங்க 3 பேர் தப்பு பண்ணிருக்காங்கன்னே வச்சுப்போம், ரேப் பண்ணது யாரு, அதுக்கு எவிடன்ஸ் இல்லையான்ற மாதிரிலாம் கோர்ட்ல கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்படி யோசிக்கும் போது இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது சந்துருவோட போன் மட்டும் தான் கிடைச்சிருக்கும், ஜனனியோட போன் கிடைச்சிருக்காது. அந்த போன்ல தான் இன்ஸ்பெக்டர் பண்ணதை அவங்க ரெக்கார்ட்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த போன் இன்ஸ்பெக்டருக்கும் கிடைக்கல, நம்ம எப்படியாவது அந்த போனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கோர்ட்ல இந்த கேஸ் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அரசு தரப்பு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கண்டுபிடிச்சிருக்க எல்லா விஷயத்தையும் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஜட்ஜி எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஜனனி ரேப் செய்யப்பட்டிருக்கா, அதுக்கு யாரு காரணம், இந்த 3 பேர்ல யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த போலீஸ் இங்க வரலையான்ற மாதிரி ஹீரோவை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல இல்லாம தான் இருப்பாரு. இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை இவரோட லாயர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. பார்த்த லாயர் இருக்காருல, மேடம் இதை நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும், குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரிலாம் தராரு. இவங்களுமே பார்க்கலான்ற மாதிரி அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் போனை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணார்ல, அப்ப ஜனனி போனு மரத்துல போய் ஒரு இடத்துல மாட்டிருக்கும். அதுல இருந்து ரெக்கார்டான விஷயத்தை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் டிஸ்போஸ் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. போலீஸுங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க, டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள மாட்டி விட கூட வாய்ப்பு இருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ண வேணாம், இங்க இருந்து சைலண்டா கிளம்பிடலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. போகும்போதுதான் சந்துருவோட போன் இவங்களுக்கு தட்டுப்படுது. இதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க. இதை தான் அந்த நபர் கிட்ட வித்திருப்பாங்க. இவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தான் அவனுங்க 2 பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சந்துரு கண் முழிச்சிடுறாரு. காயம் மட்டும் தான் பட்டிருக்கும். இப்ப ஜனனிக்கு பக்கத்துல வந்து ஜனனியை எழுப்புறாரு. அவங்களுக்குமே காயம் மட்டும் தான் பட்டிருக்கும். அவங்களுமே எந்திரிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே தள்ளாடிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா ஹரிஷ் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என் மேலேயே கைய வச்சிட்டல அப்படின்ற மாதிரி சந்துருவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இவ கூட ஒன்னா இருப்பேன்னு சொன்னல, இப்ப ஒன்னா இருக்க போறேன், முடிஞ்சா தடுத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப ஜனனி கிட்ட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறான். சந்துருவால எதுவுமே பண்ண முடியல, ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவன் தப்பா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் 2 பேரோட கதையை முடிச்சுட்டு கிளம்பி இருப்பான். ஹரிஷோட போன் டவர் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்த மாதிரி தானே காமிச்சது அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இவர் ரிப்போர்ட்டை தந்திருப்பாரு. அது எப்படி நடந்ததுன்னு இப்பதான் மேடம் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவன் அண்ணன் சொன்னா திரும்பி எல்லாம் போயிருக்க மாட்டான், மேற்கொண்டு ஃபாலோ பண்ணிருப்பான். ஃப்ரெண்டு கிட்ட பெட்ரோலை வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த ஃப்ரெண்டுமே வாங்கிட்டு வந்து தராரு. இப்ப பெட்ரோலை வண்டியில ஊத்திக்கிறான். அண்ணன் இவன் கிளம்பி இருக்க மாட்டான்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. நீ உண்மையிலேயே கிளம்பிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. என் ஃப்ரெண்டு கிட்ட வேணா பேசுன்ற மாதிரி இவருமே போனை தந்துடுறாரு. நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்டுமே என் கூட தான் இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். இப்ப நீ என்னோட போன் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போயிடு, என் அண்ணன் திரும்பி கால் பண்ணா உன் கூட தான் இருக்கிறதா எப்படியாவது சமாளின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும் போதுதான் அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கினது தெரிய வந்திருக்கும். அதனால தான் காட்டு பகுதிக்கு போய் பார்த்திருப்பான். அவங்க அந்த நிலைமையில இருந்தாங்கல்ல, அதனால தான் அவங்க 2 பேரோட கதையும் முடிச்சிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. அவனை அரெஸ்ட் பண்ணிருப்பாரு போல, அவனை உட்கார வச்ச இடத்துல அவன் காணாம போயிருக்கான். ஆளுங்க இருக்காங்கல்ல, அவன் தப்புச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே சீக்கிரமா பிடிக்கிறன்ற மாதிரி ஜட்ஜி கிட்ட சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ மட்டும் இதை கண்டுபிடிக்காம இருந்தனா எனக்கு ரேபிஸ்ட்ன்ற பேரும் கிடைச்சிருக்கும், என்ன அதுல இருந்து காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவன் எங்க தப்பிச்சு போயிருக்கான்ற மாதிரி தான் தேடி வந்துட்டு இருக்காரு. தப்பிச்சவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோ வந்துடுறாரு. எல்லாரையும் வெளியே நிக்க சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தான் உள்ள போறாரு. கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. ஹீரோ வெளியே வந்துடுறாரு. இவர் ஷூட் பண்ணிருக்காருன்றத ஆளுங்க புரிஞ்சுக்கிறாங்க. தப்பிக்க ட்ரை பண்ணா, அதனால ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லிடலான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அந்த போன் எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேக்குறாரு. இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா மனநலம் பாதிக்கப்பட்டவன் எதையோ அடிச்சு உடைச்சதை இவர் பார்த்திருப்பாரு. டீ குடிக்கிறதுக்காக வந்தார்ல, அப்ப பார்த்திருப்பாரு.
போன் மாதிரி தான் எதையோ அடிச்சு உடைச்சான்ற மாதிரிலாம் பக்கத்துல தேடி பாக்குறாரு. அவன் அந்த போனை தான் அடிச்சு உடைச்சிருக்கிறது தெரிய வருது. ஆனா மெமரி கார்டு உடையில, அங்கதான் விழுந்து கிடக்குது. அந்த மெமரி கார்டை போட்டு பார்க்கலான்ற மாதிரி தான் போட்டு பார்த்திருப்பாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கும். மரத்து மேல மாட்டியிருந்த போனு காத்தடிச்சு கீழே விழுந்திருக்கும். அந்த போனை இவன் எடுத்துட்டு வந்திருப்பான். போனோட அருமெல்லாம் இவனுக்கு தெரியாது இல்ல, அதனால தான் உடைச்சு போட்டிருப்பான். அப்படிதான் இவருக்கு மெமரி கார்டு கிடைச்சது அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.